வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனவா மீன் பிடிக்காதவங்க அதிகமாக யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி இந்த கனவா மீன் வச்சு ஒரு டேஸ்டியான ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் ஆனதும் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும். நான் இப்போது அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த கனவா மீன் ரோஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்து இது கூட 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்க்கலாம். இனி இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த சட்டி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா இந்த வெங்காயம் பாதி வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட மற்ற பொருட்களை எல்லாம் சேர்க்கலாம். எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வதக்கிட்டே நிற்காம இதே போல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே இப்படி பாதி அளவுக்கு வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இது கூட நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இனி அடுத்ததாக இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இனி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பாதி அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி இது கூட 3 பெரிய பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணாமல் அப்படி லைட்டாக மேலே பரப்பி விட்டுட்டு இந்த சட்டியை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்தோம்னா ஈஸியாக வதங்கிடும். பொதுவாக மண் சட்டியிலலாம் சூடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு டைமும் மிச்சமாகும், சீக்கிரமாக வதங்கவும் செய்யும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி இது கூட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளிலாம் வதக்கிட்டு இருக்கும்போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இந்த டைம்லேயே சேர்க்க போகிறேன். இந்த உப்பையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இனி இது கூட மஞ்சள் தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்கலாம். நம்ம ரோஸ்ட் எல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி மிளகாய் தூள் கரெக்டான அளவில் சேர்த்துட்டோம்னா அந்த ரோஸ்ட் பார்க்குறதுக்கு நல்ல ரெட் கலரில் இருக்கும். எண்ணெயில் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போதே மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம்னா அந்த கிரேவி பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயிலேயே மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இது கூட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச கனவா மீனை சேர்க்கலாம். முக்கால் கிலோ அளவுக்கு கணவாய் மீன் எடுத்திருக்கேன். இந்த எல்லா மீனையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுக்கலாம். நம்ம பொதுவாக கனவா மீன், இறால்ல எல்லாம் இந்த மாதிரி ரோஸ்ட் வைக்கும்போது மீன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த ரோஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நம்ம கிரேவி மாதிரி வைக்காமல் திக்காக ரோஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால மீன் கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் இந்த ரோஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போ இந்த மீனை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூடவே இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த கனவா மீனில் இருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியே இந்த கிரேவிக்கு போதுமானதாக இருக்கும்.
மீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சட்டியை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மீனில் இருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்திருக்கும். இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக விடலாம். அதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மீனில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லா தண்ணியும் விட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட மல்லித்தூள், வெந்தயப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் நம்ம சேர்க்கலாம். இந்த எல்லா பொருட்களோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நாம் மூடி போட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த கிரேவியில் சேர்க்கவே இல்லை. இனி இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடியும் 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடியும் சேர்க்கலாம். விருப்பம் இருந்தால் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்க்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சேர்த்தா போதும், சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இனி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி இந்த கிரேவியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த கிரேவியிலிருந்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இனி இந்த டைமில் கடைசியாக கொத்தமல்லி கீரையும் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சட்டி அப்படியே மூடி போட்டுட்டோம்னா இந்த சட்டியிலிருந்து இந்த கிரேவி இன்னும் நல்லா திக்காகி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகும் இல்லைன்னா நல்ல சூடாகவும் எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான கனவா மீன் ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இனி ஒயிட் ரைஸ்க்கு இந்த கனவா ரோஸ்ட் பண்ணும்போது கூடவே வெள்ளைக்கறியும் செய்துட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளைக்கறி ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். ஒயிட் ரைஸும் இது கூட வெள்ளைக்கறியும் ஒரு டேஸ்டியான கனவா ரோஸ்ட்டும் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.